அடுத்ததாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது யாருன்னா துலாம் ராசிக்காரர்கள். 6ஆம் வீட்டிலே சனி, சத்துருக்கள் உண்டாயிட்டே இருப்பாங்க. பேசிட்டே இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிடுவாங்க, பேசிட்டு இருக்கும்போது புலோவில் ஏதாவது சொன்னேன், புலோவில் கெட்ட வார்த்தை கூட சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க புலோவிலே ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்லிப்பாங்க, மேனேஜர்கிட்ட போயிட்டு சார் இந்த வேலைலாம் வேண்டாம் சார் அப்படின்னு, இந்த வேலைலாம் நமக்கு வேண்டாம், நம்ம கம்பெனி பிராண்டுக்கு வேண்டாம்னு சொல்ல வந்தார். ஆனால் மேனேஜர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, ஓஹோ அப்படின்னா நீ வேலை விட்டு தேவை, இந்த வேலை உனக்கு தேவையில்லைன்ட்டு வேலை விட்டு அனுப்பிடுவாங்க. யோ லூஸ், நான் சொல்றத ஃபுல்லா கேளியா அப்படி அது சொல்றதே கேட்க மாட்டாங்க. துலாம் ராசிக்காரர்கள் தன்னோட எக்ஸ்போசரை சொல்ல வராங்க. ஆனா இந்த உலகம் அவர் கேட்கறதுக்கு விருதுன்னு சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. சொல்ற மாதிரி தான், சிங்கண்ணா சீரும், சிறுத்தண்ணா பாயும், யானைன்னா அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சோன்னா அவங்க மேனேஜர் சொல்லுவாரு, யானைன்னா பிச்சை எடுக்கும். பிச்சை எடுக்குமா உங்ககிட்ட எல்லாம் போய் அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, அவர் சொல்ற ஒரு மேனேஜர் சொல்லி தொலை அப்படின்னு மனத்தோட நினைச்சுக்கிட்டு எல்லார் வாழ்க்கையும் அப்படிதான். இவர் லூஸ் போய் பாஸ் கிட்ட மாட்டிக்குவாங்க இவங்க. ஸோ 2 பாஸ் இருக்காங்க நர்மதா. ஒரு பாஸ் ரொம்ப ஆக்டிவான பாஸ், நைட்டு 2 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எழுப்புவார். எழுப்பிட்டு பார்த்தீங்களா நான் சொன்னது பாரு பேப்பர் வந்திருக்கு பார்த்தீங்களா, 2 மணி பாஸ் நைட்டு, அது டிஜிட்டல் எடிஷன் 12 மணிக்கு வந்துருச்சு பார்க்கல, நீங்கள் இந்தியா டைம்ஸ் படிக்க மாட்டீங்களா அப்படிங்கிறது. படிப்பேன் பாஸ், காலைல எந்திரிச்சு படிப்பேன், மணி 2. சரி அதே பாரு நம்ம கம்பெனி பற்றி அப்படியே அவன் பார்க்குற வரைக்கும் விட மாட்டான், ஆக மொத்தம் நான் தூங்கக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி பாஸ் கிட்ட போய் மாட்டுவாங்க.